தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை, ஆயினும் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை. வணக்கம், நான் உங்கள் கரண், பிரான்ஸ்ல இருந்து. இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கு அம்மா ஊர்ல செய்த கருணக்கிழங்கு பொரிச்சு இறாலும் போட்டு ஒரு குழம்பு. பிரட்டலும் இல்லை, குழம்பும் இல்லை. கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், ஆனால் அருமையாக இருக்கும். அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும். அம்மான்ற நினைவு வந்தது, அதனால் இன்றைக்கு இதை செய்து பார்க்கணுன்றதுக்காக செய்கிறேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் செய்யும்போது அதை காமிக்கிறேன். நான் கருணக்கிழங்கு ஏற்கனவே பொரிச்சு வச்சுட்டேன். அப்போ அதையும் வச்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பாருங்க, பச்சை மிளகாய் 5 மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு கொஞ்சம் கூட வேணும், அதனால் ஒரு 10 பல் உள்ளி, ஒரு 10 பல் நான் நசிச்சு போட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போடலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னு சொன்னால், வெந்தயம் சின்ன கரண்டியால் 1 கரண்டி வெந்தயம், அதே மாதிரி சின்ன கரண்டியால் 1/2 கரண்டி பெருஞ்சீரகம், 1/2 கரண்டி நச்சீரகம். தேவையான உப்பு போடும்போது சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கருணக்கிழங்கு நான் ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கேன். உப்பும் தூளும் மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற விட்டுருக்குறேன். தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதை போடும்போது சொல்கிறேன். இது ஒரு 500 கிராம் இறால் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இறால் அதாவது பழுதாகாமல் இருக்கிறதுக்காக லேசாக சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருப்பார்கள். அப்போ அவங்க இந்த விற்கும்போது ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு விற்கும்போது ஒரு உலமைக்கு இருக்கும். அதுக்காக அதோட 1 கப் தேங்காய் பால். இப்போ வாங்கோ ஒவ்வொண்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த இறாலுக்கு ஒரு 1/4 கரண்டி மஞ்சத்தூள், ஒரு 1/4 கரண்டி மிளகாத்தூள், ஒரு 1/4 கரண்டி உப்பு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 3ஐயும் போட்டு வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி இப்படி கலந்து போட்டு அது இருக்கட்டும். நாங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு 3 கரண்டி பெரிய கரண்டியால் எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் இந்த பெருஞ்சீரகம் நச்சீரகத்தை போடுவோம். போட்டுட்டு இந்த வெந்தயம், எண்ணெய் சூடாதனால உடனே எல்லாத்தையும் போடலாம். போட்டுட்டு இப்போ வெட்டி வச்ச வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒரேடியாக போடுவோம். சரியா? போட்டுட்டு எல்லாத்தையும் வடிவா சேர்ற மாதிரி கிளறுவோம். இது ஒரு நிமிஷம், ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால, கொதிச்சிருக்கிறதுனால ஒரு நிமிஷம் வடிவா இதை எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 நிமிஷம் ஆச்சு. நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இறாலுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்குது, மற்றது கருணக்கிழங்குக்கும் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு 1 கரண்டி உப்பு போடுறேன். அப்புறம் தேவையானு சொன்னால் பார்த்து போடலாம். உப்பையும் போட்டுட்டு இதை இப்படி லேசாக கிளறி விடுவோம். இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு, 50% மேலே வெந்துருச்சு. இப்போ நான் இதுக்குள்ள இறாலை போட போகிறேன். இறாலை போட்டுட்டு அதையும் சேர்த்து கிளறுவோம். பாருங்க, இப்போ இந்த இறாலையும் போட்டு கிளறைக்கில் இந்த வெங்காயம் பாதிக்கு மேலே வெந்ததுனால அதோட ஜூஸ் தன்மை இந்த இறாலோட சேரும். அப்போ மிளகாய், இந்த இஞ்சி, பூண்டு எல்லாத்தோட ஜூஸ் தன்மையும் இந்த இறாலோட சேரைக்கில் நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு மூடி விடுவோம். 2 நிமிஷம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நிமிஷம் ஆச்சு பாருங்க. இறால் நல்லா சுருண்டு வெந்துருச்சு பாருங்கள். அந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்ததுனால அருமையாக வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவு தூள், மிளகாத்தூள் நான் வந்து பெரிய கரண்டியால் 1.5 கரண்டி போடுறேன். உங்களுக்கு உரைப்பு கூட தேவைன்னு சொன்னால் நீங்கள் உரைப்பு கூட போடலாம். அதோட வந்து ஒரு 1/2 கரண்டி மஞ்சள்தூள், சரியா? மஞ்சள்தூள் இதையும் போட்டுட்டு எல்லாம் பாருங்க, எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி விட்டால் அந்த தூள் வைக்க போகணும். அதனால் வந்து ஒரு 1 நிமிஷம் தொடர்ந்து கிளறி கொண்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 1 நிமிஷம் ஆச்சு பாருங்க. தூள் எல்லாம் வந்து இந்த இறாலோட சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்ச கருணக்கிழங்கு அதையும் போடுவோம். கருணக்கிழங்கையும் போட்டுட்டு அதையும் வந்து ஒரு 1 நிமிஷம் இப்படி எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுங்கோ. அப்போ தான் அந்த இறாலும் கருணக்கிழங்கும் ஒன்று சேர்ந்து அருமையான ஒரு ருசி தரும். பார்த்தீங்களா சொன்னால் இப்படியே ஒரு 1 நிமிஷம் கிளறுவோம். கிளறி போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 நிமிஷம் ஆச்சு பாருங்க. கருணக்கிழங்கும் இறாலும் எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நான் அந்த புளியை கரைச்சிட்டேன். இந்த புளியை விடுவோம் பாருங்க. புளி விட்டுட்டு அதெல்லாம் ஒருக்கா சேர்ற மாதிரி கிளறி விடுங்க. உப்பு அளவு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க. நான் இப்போ ஒரு 1/2 கரண்டி உப்பு போட்டேன் நான். அப்போ உப்பு வந்து எப்போவுமே வந்து அளவு பார்த்து ருசி பார்த்துட்டு போடுங்க. அப்போ தான் கணக்காக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படியே விட்டுருவோம். 2 நிமிஷம் நான் இதை மூடி விட போகிறேன். அப்போ அந்த புளி கரைசல் வந்து இந்த இறாலோடையும் கருணக்கிழங்கோடையும் சேரும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 2 நிமிஷம் ஆச்சு பாருங்க. அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்லேயே விடுங்க பாருங்கள். புளி கரைசலும் சேர்ந்து இறுக்கமாகவே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த பாருங்கள் எல்லாம் இறுக்கமாக இருக்குது, எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த தேங்காய் பாலை விட போகிறேன். தேங்காய் பாலை விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே விடுங்கோ. தேங்காய் பாலை விட்டுட்டு நல்லா வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி விடுங்கோ. சேர்ற மாதிரி எல்லாம் கிளறி விடுங்கோ. கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இதை மூட வேண்டாம். இதுலேயே வந்து இப்படியே ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு கடைசியாக வந்து இதுக்கு கொஞ்சம் பெருங்காய பவுடர், பெருங்காய கட்டி இருந்தாலும் அதை குத்தி போட்டு போடலாம். பெருங்காய பவுடர் போட்டிங்க, பெருங்காயம் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாய்வு பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும், ருசி இருக்கும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 நிமிஷம் ஆச்சு பாருங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போடுறேன். நீங்கள் கட்டி இருந்தாலும் கட்டி போடலாம். ஒரு கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் போட்டுட்டு அதே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. அருமையான கருணக்கிழங்கு பொரிச்ச இறால் பிரட்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான கருணக்கிழங்கு பொரிச்சு இறால் போட்டு பிரட்டலும் இல்லை, குழம்பாம் இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து புட்டு, இடியப்பம், சோறு, ரொட்டி எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு வந்து ருசியாக இருக்கும். இது வந்து இப்போ அம்மாவோட ஞாபகம் வந்ததுனால இதை இன்றைக்கி செய்திருக்கிறேன். அது செய்ததை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கும் இந்த இறாலும் சேரைக்கில் வந்து அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செய்து பாருங்கோ. அவ்வளோத்துக்கு ருசி நல்லா இருக்கும். வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.